குதிரையை விட வேகமாக ஓடுற மான்கள் இருக்கும்போது நாம ஏன் குதிரைத்திறன்னு சொல்லணும்? அது என்ன குதிரைத்திறன்? ஏன் கழுதுத்திறன், புலித்திறன், சிங்கத்திறன்னா இருக்கக்கூடாதான்னு கேட்டிங்கன்னா, குதிரையை விட வேகமாக ஓடி அடித்து தின்னும் வலிமை படைத்த புலி, சிங்கம் ஆகிய விலங்குகள் பார்த்தீங்கன்னா பெயரின் திறன் அழகின் தீர்மானிப்பது தான் இயல்பாகவும் பொருத்தமாகவும் இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் சிறுத்தைகள் ஒரு மணிக்கு 74 மைல் வேகத்தில் ஓடும். ஏன் இவற்றையெல்லாம் ஒதுக்கிவிட்டு குதிரைத்திறன்னு சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மணிக்கு 74 மைல் வேகத்தில் ஓடுற சிறுத்தையும் மணிக்கு 60 மைல் வேகத்தில் ஓடும் சிங்கம், புலி போன்ற விலங்குகள் பார்த்தீங்கன்னா சில நிமிட நேரத்திலேயே சோர்வடைஞ்சு வேகம் குறைந்து நின்று விடுமா. இவற்றுக்கு அதிவேக ஓட்டத்தை வெகு நேரம் தாக்குப்பிடிக்கும் திறன் பார்த்தீங்கன்னா இல்லைன்னு சொல்றாங்க. குறுகிய தூரத்திற்குள் இரையை பிடிக்க முடியலைன்னா இவற்றின் இறை விலங்குகள் பார்த்தீங்கன்னா தப்பிச்சு ஓடிடும். மாறாக மற்ற எல்லா விலங்குகளிடம் இல்லாத ஒரு திறன் பார்த்தீங்கன்னா குதிரை கிட்ட இருக்கு. சீராக ஒரே வேகத்தில் நீண்ட நேரம் ஓடக்கூடிய திறன் தான் குதிரையிடம் மட்டுமே இருக்குன்னு சொல்றாங்க. வெகு நேரம் தாக்குப்பிடிக்கும் திறன்ல குதிரைக்கு இணையான விலங்குகள் இந்த உலகத்திலேயே கிடையாது.